அப்போ ஒரு அண்டை நாடு, ஒரு சவர்ஜின் கண்ட்ரி, அது ஒரு இறையாண்மை மிக்க நாடு. அந்த நாட்டின் தலைவர் எங்கே போனார்னா, யார் கூட போய் பேசினார்னாலும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ என்னென்னா, இந்தியாவுக்கு அவர் வந்ததே அவங்களுக்கு பிடிக்காம அந்த அட்டாக்கே நடத்துகிறான். பாகிஸ்தானுடைய அமைச்சர் ராஜா ஆசிப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. அந்த சவால் ட்ரம்ப் விடுக்கிற சவால் மாதிரி தான் இதுவும். காஷ்மீர் வேணுங்கிறான், காஷ்மீர் எங்களுக்கு வேணுங்கிறான். காஷ்மீர் கொடுத்து என்ன பண்ண போகிறான்? பிஜேபி 15 வருஷமாக தானே ஆட்சியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே தன்னாட்சி அதிகாரம் பெற்றவங்கள பிஜேபி வந்து அதை பிடிக்கிட்டாங்களா? தனி மாநிலமாக தான் உடச்சிருக்கானே தவிர வேறு எதுவும் அங்கே பெருசாக பண்ணலை. ஏற்கனவே காங்கிரஸ் பண்ணது தான் அங்கே அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாருங்கள், தேசபக்தியே இல்லை, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா பேரும் அதே பேர் தான் இருக்க போகுது, முகமது இஸ்மாயில்னு இருக்கும். ஆனால் அவர் எங்களுக்கு போடுவார், தமிழில் கமெண்ட் பண்ணுவார், ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து பண்ணிகிட்டு இருப்பார். அவனை எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது. ஏன்னா அவன் தான் வந்து உண்மையான இந்த மண்ணினோட மைந்தன். இந்த மண்ணை மீட்கிற வரைக்கும் அவன் வந்து ஓய மாட்டான். அவன்கிட்ட சண்டை போட்ட வேணும், நம்ம சாகத்தான் செய்வோம். இதில் நம்ம வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வர்றாங்கல்ல, வந்ததுக்கு பிறகு தான் ஓடுறாங்க. இஸ்மாயில், தொடர்ந்து நாம் ஆப்கானிஸ்தானுடைய தூதருடைய இந்திய வருகை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் ஆப்கான் இடையே வந்து இந்த போர் சண்டைகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக ஆப்கானுடைய தூதர் இந்தியா வந்துட்டு போனதுக்கு பின்னால் அந்த காபூல் அட்டாக்லேருந்து ஆரம்பித்தது இன்னும் பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்குது. இதில் பொதுவாக ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஆப்கானியை வந்து பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை விட்டுட்டு இந்தியாவை நாடணும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆப்கானிஸ்தான் தாலிபான்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இப்போ தங்கள் நாட்டை வந்து வளர்ப்பதற்கு அவங்க வந்து இந்தியாவை வந்து ஏன் நாடுறாங்க, ஏன் பாகிஸ்தானை தங்கள் வளர்ச்சிக்கு அவங்க பயன்படுத்த விரும்பலை அப்படின்னு கேட்குறீங்க. பாகிஸ்தான் வளர்ந்துருந்தா தானே அவங்க விரும்புவாங்க. பாகிஸ்தான் வளர்ந்துருந்தா தானே அவங்க ஆப்கான் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் வளரல, பாகிஸ்தானே அங்கே ஒன்றுமே இல்லையே. அங்கே உங்களுக்கு இந்தியாவே நாம் வந்து பின்தங்கிய நாடு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம அமெரிக்காவோட பிரிட்டனோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு பின்தங்கிய நாடு, ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு, ஏழை நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் போய் பாகிஸ்தானை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா வல்லரசு நாடாக தெரியும். வட மாநிலங்களுக்கு போயிட்டு வட மாநிலம் வடக்கு வெஸ்ட் தெற்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெற்கு வந்து கொஞ்சம் வளர்ந்து இருக்கு. வடக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு மாநிலங்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத், இதை தவிர்த்து விட்டு இந்த பஞ்சாப் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், பீகாரோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு நமக்கு வளர்ச்சி இருக்குது. இப்போ நாம் எப்படி வட மாநிலங்களை பார்ப்போமோ அப்படி தான் ஆப்கானியர்கள் வந்து பாகிஸ்தானை பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது மிக பின்தங்கிய நிலையில் ஆப்கானிஸ்தான் வந்து இருக்குது. அப்போ அவங்க தங்களுடைய நாட்டை வந்து வளர்க்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நாட்டு மாணவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், இப்படி பல விஷயங்களும் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இயல்பாகவே அவங்க வந்து பாகிஸ்தானோட இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். இது வந்து ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த கிரவுண்டில். இது இல்லாமல் வந்து ஐடியாலஜி, பாலிசி நீங்கள் பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு பெயரளவுக்கு தான் அது ஒரு முஸ்லீம் நாடு, முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு, அவ்வளோதான். ஆனால் வந்து அது முஸ்லீம் நாடு இல்லை, சரிங்களா? அது முழுக்க மேற்கத்திய நாடுகளினுடைய, அமெரிக்கா, பிரிட்டனுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய நாடு. நாம் எப்படி சவுதி அரேபியா, அரபு அமீரகத்தை சொல்கிறோமோ அதோட இன்னொரு வெர்ஷன் தான் பாகிஸ்தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூலிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க வந்து முழுக்க வெஸ்டர்னைஸ்டு ஆனவங்க. அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்கும். அந்த ரூலர்ஸ் கம்யூனிட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கல்ச்சரே வேறு. பாகிஸ்தானுடைய அந்த கிரவுண்டுக்கும் அந்த அவங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய கேப் உண்டு. அவங்க எல்லோருமே வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலு, எல்லாருமே வெளிநாடுகளில் படிப்பாங்க, வெளிநாடுகளில் அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கும். இதை வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி தான் பயன்படுத்திக்கிறாங்க அந்த ரூலர்ஸு. பட் இங்கே வந்து அந்த கிரவுண்டில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான வெல்ஃபேரும் போய் சேரலை. நீங்கள் அப்படி இந்தியா கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஆனால் இந்தியாவில் உள்ள அந்த வளர்ச்சியை அங்கே வந்து வரலை. இதற்குன்னு சொல்லி இந்தியாவுக்காவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பக்கத்தில் சீனாவோட நம்ம ரொம்ப பெரிய நெருங்கி போக முடியாது. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, அவன் வந்து நம்ம இந்தியாவிட்டேருந்து என்ன தான் இந்தியா உதவி செஞ்சாலும் அவன் எங்கே போய் நிற்பான்னா சீனாட்ட தான் போய் நிற்பான். இந்த பக்கம் பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை. அப்போ வந்து இப்படி ஒரு சூழல். ரெண்டாவது, இந்தியாவினுடைய பெரும்பான்மை மதம்ங்கிறது இந்து மதம். இன்றைக்கு உலகத்தில் வந்து இந்து மதம் அப்படிங்கிறது இந்தியாவை தவிர்த்து விட்டு, நேபாளத்தை தவிர்த்து விட்டு வேறு எங்கேயும் இல்லை.
அப்போ உறவுகளை மேற்கொள்வதற்கு அது ஒரு ஃபேக்டர் தான். அது ஒரு ஃபேக்டர். ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ்தவ நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், முஸ்லீம் நாடுகள், எதுவுமே சாராத ஒரு நாடு இந்தியா. அப்போ உங்களுக்கு வளர்ச்சியில் வந்து அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இப்போ இவ்வளோ சவால்களை தாண்டி கூட இந்தியா வந்து ஒரு வலிமையான ஜனநாயக கட்டமைப்போட இன்றைக்கு வந்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்குன்னு வைங்களேன். அதே அப்படியே பாகிஸ்தான் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா வளங்களுமே அங்கே இருக்குது. அவங்களுக்கும் கடல் வளம் இருக்குது, அவங்களுக்கும் மலை வளம் இருக்குது, சாதாரண பள்ளத்து நிலப்பகுதி இருக்குது, விவசாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இருக்கிற நதி பூரா அங்கே தான் ஓடுது. நம்ம இமயமலையிலேருந்து ஓடக்கூடிய நதிகள் ஃபுல்லாக அங்கே தான் ஓடுது, பாகிஸ்தானுக்கு தான் போகுது. அது தடுக்கவே முடியாது, அவ்வளோ அதாவது நீர்வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் முன்னேறலை அப்படின்னா அந்த ஆட்சி வர்க்கம், அந்த மிலிட்ரி, அந்த ரூலிங் கிளாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மண்ணுக்கானவங்களா இல்லை. அவங்க வந்து முழுக்க முழுக்க மேற்கத்திய நாடுகளினுடைய கைப்பாவையாக இருக்கிறாங்க. இதுதான் தாலிபான்களுக்கும் அங்கே பிரச்சனை. சரி, புரியுதுங்களா? நீ வந்து பாகிஸ்தான், நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆசிஃப், இவர் முஷாரஃப் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். பட் இவங்களுடைய இதே வேறு, அங்கே உள்ள சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேறு. அப்போ இது அங்கே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. அதனால தான் தாலிபான்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அவனுடைய நாட்டவே வளர்க்கலை, அவன் நாடே வீணாக போயிடுச்சு, இவன் கூட போய் நம்ம போய் என்ன உறவை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறனால தான் அவங்க டைரெக்டாக அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. சைனா வந்து பாகிஸ்தான் சொல்கிறது தான் கேட்க போகிறாங்க. அப்போ ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இந்தியா தான். அதனால தான் அவங்க இந்தியாவோட நட்புக்காரன் மீட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அமீர் கான் முத்தகிங்கிறவர் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாக் நடக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மீண்டும் நேற்று வந்து திரும்பி ஒரு அட்டாக் நடக்குது. இப்போ இன்றைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் ஹாஜா ஆசிஃப் அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவிடமிருந்து என்ன ஃபைலை வந்து இவர் வாங்கிட்டு வந்தார், அந்த ஃபைலில் என்ன இருக்குது, எங்களுக்கு எதிராக வந்து இவங்க செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு அண்டை நாடு, ஒரு சவர்ஜின் கண்ட்ரி, அது ஒரு இறையாண்மை மிக்க நாடு, அந்த நாட்டின் தலைவர் எங்கே போனார்னா, யார் கூட போய் பேசினார்னாலும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ என்னென்னா இந்தியாவுக்கு அவர் வந்ததே அவங்களுக்கு பிடிக்காம அந்த அட்டாக்கே நடத்துகிறான். அப்போ ஆப்கானிஸ்தான் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா அவன் வந்து பெரிய பெரிய வல்லரசுகளே அடித்து எதுவுமே இல்லாமல் வெறும் துப்பாக்கியை மட்டும் வச்சு அடித்து ஓட விட்டுருக்கான். இன்றைக்கி நவீன ஆயுதங்கள் வந்து அவங்கள்ட்டையும் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அவங்களும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடந்த அட்டாக்லையும் இன்னைக்கு நடந்த அட்டாக்லையும் அதான் நடந்திருக்கு. ஆமாம், அங்கே ஓட விட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு ஆயுதங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது அமெரிக்காட்ட ட்ரைனிங் எடுத்த ஆப்கன் ஆர்மி, இதுக்கு முன்பு அமீத் கர்சாய், இவங்க அஸ்ரஃப் கனி, இவங்களுடைய ஆர்மி, அந்த ஆர்மிக்கு முழுக்க ட்ரைனிங் வந்து அமெரிக்கா தான். ஆயுதங்களை முழுக்க அமெரிக்கா. அவங்க போகிற யூனிஃபார்மோட அமெரிக்காவோடது, அவங்க போகிற ஹெல்மெட்டு, அவங்க போகிற ஷூ, அவங்க போகிற அந்த ப்ரொடக்ஷன் ஜாக்கெட் எல்லாமே அமெரிக்கா கொடுத்தது. அவளையும் வச்சுக்கொண்டு எதுவுமே இல்லாத தாலிபான்ட சண்டை போட முடியாமல் பக்கத்து நாடு தஜிகிஸ்தான் நினைக்கிறேன், அந்த பக்கத்து நாடுக்குள்ளே ஓடிட்டாங்க ஆப்கான் மிலிட்ரி. எப்போ இதற்கு முன்பு தாலிபான்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பு அந்த சில மாதங்கள் நடந்த சம்பவம் என்னென்னா, ஒரு பக்கம் பாதி இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஓடி போயிட்டான். அமெரிக்காட்ட ட்ரைனிங் எடுத்து ஆப்கான் இராணுவம் யார் தாலிபான் அட்டாக்கை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்குள்ள ஓடி போயிட்டான், கொஞ்சம் பேர் தஜகிஸ்தானுக்குள்ள ஓடி போயிட்டான், எங்கெல்லாம் கிடையாது எல்லாரும் ஓடி போகிறான். அப்போ இந்த ஓடி போகிறது இருக்குல்ல, இப்போ இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் இராணுவம் போஸ்ட்டை விட்டு போட்டு ஓடி போயிருக்கான். இந்த ஓடி போகிறது வந்து ஏதோ வந்து அவங்க சண்டை போட முடியாமல் ஓடி போகிறது இல்லை, எதிரிகளுக்கு பயந்து ஓடி போகிறது இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு மாரல், அதாவது அவனை எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது, ஏன்னா அவன் தான் வந்து உண்மையான இந்த மண்ணினோட மைந்தன், இந்த மண்ணை மீட்கிற வரைக்கும் அவன் வந்து ஓய மாட்டான், அவன்கிட்ட சண்டை போட்ட வேணும் நம்ம சாகத்தான் செய்வோம், இதில் நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வர்றாங்கல்ல. வந்ததுக்கு பிறகு அவங்க ஓடுறாங்க. அவங்க ஒன்றும் எதிர்த்து சண்டை போட முடியாமல் ஓடலை. இவங்க வந்துட்டோம், இவங்க வந்துட்டு நம்ம ஓடிடுவோம், நம்ம போயிடுவோம், அவங்கள நம்ம எதிர்த்து சண்டை போட தேவையில்லை, அவங்கள கொல்லக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு வராங்க. புரியுதுங்களா? அவங்கள கொல்லக்கூடாது, நம்மளும் வந்து எதுக்கு வீராக சாகணும், ஓடிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் நடக்குது. இப்போ பாகிஸ்தான் இராணுவம் ஓடுறது அப்படி தான், பாகிஸ்தான் இராணுவம் ஓடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் ஒரு இராணுவத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது எப்போவுமே. அவன் ஏன் ஓடுறான்னா, இவனை நம்ம வீணாக கொல்ல வேணாம், நம்மளும் கொல்லப்படக்கூடாது, ஏன்னா அவனுக்கு வந்து அவன் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஓடுறான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இராணுவம் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி
பாகிஸ்தானுடைய அமைச்சர் ராஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. அந்த சவால் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் விடுக்கிற சவால் மாதிரி தான் இதுவும். ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் ஆப்கான் கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட என்னென்னா போர் விமானங்கள் இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட வந்து அமெரிக்கா உலகத்தில் எவ்வளோ மோசமான ஒரு அசிங்கம் பிடிச்ச நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவன் வந்து பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை விற்பனை செய்கிறான். F-16 F-36 32 விமானங்களை அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்யறான் அப்படின்னா அப்போ இவனோட லட்சணம் எப்படி இருக்கும்? அமெரிக்கா வந்து அப்படி விற்பனை செய்வானா? ஒரு நாடு வந்து இந்தியாவுக்கு தர மாட்டேங்கிறாங்க. இந்தியா வந்து நாம் வந்து ரஷ்யாட்ட தான் போய் வாங்குகிறோம். போர் விமானங்கள் ரஷ்யாட்ட வாங்குகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட போய் ரஃபேல் போய் வாங்குகிறோம். இந்தியாவுக்கு அமெரிக்கா போர் விமானம் தர மாட்டேங்கிறான். இந்தியாவுக்கு போர் விமானம் மட்டும் இல்லை, இந்த மிகப்பெரிய இந்த போயிங் விமானம் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு 400 பேர் 500 அந்த மாதிரி விமானங்களை கூட இந்தியாவுக்கு அவன் தரோம். அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. இந்தியாவில் அந்த டெக்னாலஜி இல்லை. நம்ம சின்ன சின்ன விமானங்களும் தயாரிப்போம் ஓனா. பெரிய விமானங்களை தயாரிக்கிற டெக்னாலஜி இந்தியாட்டே இல்லை. அந்த டெக்னாலஜி கூட அவன் தர மாட்டேங்கிறான் நமக்கு. யார்? அமெரிக்கா நமக்கு தர்றதில்லை. அப்போ பாகிஸ்தானுக்கு அவன் தரான் அப்படின்னா அப்போ இவனுடைய யோக்கியதை எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அப்போ என்னென்னா அது முழுக்க ஒரு ரூலிங் மிலிட்ரி கிளாஸ் அந்த கவர்மெண்ட்டும் தாலிபான்களை எதிர்த்து இந்தியா நமக்கு அதுக்கு பெட்டர், இவங்களோட அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் அதனுடைய பின்னணி. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் இவங்க ரெண்டு பேரும் யார்? இவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன? இவங்கள பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபான்களை ஆதரிக்கிறது? அதாவது ஃபஸ்தூன் அப்படிங்கிறது ஒரு தேசிய இனம். நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஃபஸ்தூன்கிறது தேசிய இனம். பொதுவாக வந்து நம்ம தேசிய இனங்களுக்கு என்ன சாபம் அப்படின்னா, ஒரு தேசிய இனத்தை வந்து ஒரே நிலப்பகுதியில் இருப்பதற்கு இந்த உலக வல்லாதிக்க சக்திகள் அனுமதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறோம், சரிங்களா? இந்த பக்கம் பாண்டிச்சேரியிலும் கொஞ்சம் இருக்கிறோம், கேரளாவில் கொஞ்சம் இருக்கிறோம், கர்நாடகாவில் இருக்கிறோம். கர்நாடகாவிலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி தமிழர்கள் இப்போதே இருக்கிறாங்க. அது தமிழ் பகுதி. இப்போ இந்த வல்லரசுகள் எப்போவுமே எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழு வந்து ஒரு நிலத்தில் இருக்கக்கூடாது, அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணணும், அதை பலவீனப்படுத்தணும்னு சொல்லி விரும்புவாங்க. இன்றைக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கிறோம்ல, இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படி தான் குக்கி நம்ம சொல்கிறோம்ல, குக்கி பழங்குடிகள், மைத்தி பழங்குடிகள். இப்போ இவன் குக்கிங்கிறவன் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, பங்களாதேஷில் அங்கே கொஞ்சம் இருப்பான், மியான்மரில் பாதி இருப்பான். அவனுடைய லேண்டு அது எல்லாமே அவன் இருந்த லேண்டு. அதை வந்து நாடுகளாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அவங்க வந்து அகதிகள் ஸ்டேட்டஸுக்கு போயிடறாங்க. இப்போ காஷ்மீர்னா இந்தியாவில் கொஞ்சம் இருக்குது, பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி பஞ்சாப் இந்தியாவில் கொஞ்சம் இருக்கும், பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்கும். பெங்கால் இந்தியாவில் கொஞ்சம் இருக்கும், மேற்கு வங்காளத்தில் கொஞ்சம் இருக்கும். அப்போ என்னென்னா இனக்குழுக்களை வந்து பிளவுபடுத்துறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் பஸ்தூன் அப்படிங்கிறவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் பாதி இருக்கிறாங்க, பாதி வந்து பாகிஸ்தானில் பாதி பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பலவிதமான கொள்கை இருக்குது. ஒன்று வந்து என்ன, பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது. அந்த குறிப்பிட்ட பஸ்தூன் நிலப்பகுதியில் வந்து நிறைய இயற்கை வளங்கள் புதஞ்சு கிடக்குது. அதை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா சைனாவோட உதவியோட தோண்டி எடுத்து அதனுடைய பலனை வந்து பாகிஸ்தானில் கூட அந்த மிலிட்ரி கிளாஸ் தான் அனுபவிக்குது. அந்த பகுதி மக்களுக்கு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது அவங்க அதாவது பாகிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் அந்த கவர்மெண்ட்டை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இது இல்லாமல் நிறைய இனக்குழுக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நிறைய அமைப்புகள். அவங்களுக்கு என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை. நம்ம எல்லாம் ஒன்றாகணும், ஆப்கானிஸ்தானில் இருக்க பஸ்தூன்களும் பாகிஸ்தானில் பஸ்தூனும் ஒன்றா சேரணும், இப்படி கொள்கை கொண்டவங்க சில பேர். இப்படி பல குரூப் இருக்குது. மெயினாக அந்த பாகிஸ்தான் தாலிபான்கிறவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு மெயின் லட்சியம். என்னென்னா இந்த மிலிட்ரி கிளாஸ்லேருந்து இந்த நாட்டை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் லட்சியம். ஓகே. இன்னொன்று நான் உங்கள் பேஜில் கவனித்த ஒரு விஷயம்னா, தொடர்ந்து நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம், பாகிஸ்தானுக்கு ஒரு எதிரான ஸ்டாண்டில் ஆப்போசிட் ஸ்டாண்ட்லேருந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. பொதுவாக நம்ம மக்கள் மத்தியில், முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு சிந்தனை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இவர் பிஜேபியோட ஆளாக இருப்பாரோ, பிஜேபியோட பி டீமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லலாம் சிந்தனை, அந்த பேச்சுக்கள் வரும். அதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது என்னென்னா, பாகிஸ்தானினுடைய உண்மையான முகத்தை வந்து இன்னும் யாருமே அம்பலப்படுத்தலை. அப்படி அதை பாகிஸ்தானை பற்றி பேசினாவே அவங்க பிஜேபிக்காரவங்க அப்படி அடையாளப்படுத்தப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் பேசுறது இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, பிஜேபி பேசுறது வேற. பிஜேபி பாகிஸ்தானை வந்து ஒரு பகடைக்காயாக வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் ஆதாயம் அடைவதற்காக அவங்க பாகிஸ்தான் விமர்சிக்கிறது வேற. நம்ம பேசிக்காக கேட்குற விஷயம் என்னென்னா, அதாவது சுதந்திரம் கிடச்சி 75 வருஷம் ஆகியும் கூட ஒரு 5 வருஷத்தை ஒரு ஜனநாயக முறையில் அங்கே வந்து ஒரு அரசாங்கம் பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா
அப்போ அங்கே என்ன பிரச்சனை? ஏன் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறீங்க? இந்தியாவோட கம்பேர் பண்ணுறது இவ்வளோ தூரம் பின்தங்கி இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து அந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பவர்கள் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது தான் அங்கே நடக்குது. சாதாரண பொதுமக்களை பற்றி நம்ம எதுவும் சொல்லலை. இங்கே எப்படி சாதாரண பொதுமக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதே போல் அங்கேயும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பட் அங்கே வந்து கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறது இருக்குல்ல, ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறது, இந்தியாவுக்குள்ளே வந்து ஆட்களை அனுப்பி வைக்கிறது. காஷ்மீர் வேணுங்கிறான், காஷ்மீர் எங்களுக்கு வேணுங்கிறான். காஷ்மீர் கொடுத்து என்ன பண்ண போகிறான்? இந்தியா கூட இப்போ காஷ்மீர் இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம், சென்னையில் காலேஜில் படிக்கிறாங்க, இங்கே மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க, பெரிய பெரிய காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராங்க. நீ பாகிஸ்தானில் இருந்தால் அவங்க இது செய்ய முடியுமா? இன்றைக்கி சூடான்லேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. சூடானில் சேர்ந்தவங்க கருப்பு நைஜீரியாவிலேருந்து இங்கே வராங்க. ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்பாக இருக்குது. ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஹப்பாக இன்றைக்கி மாறி இருக்குது. அப்போ உங்களுக்கு காஷ்மீர் பாகிஸ்தானோடு இருக்கணும், எங்கள் கூட இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் வந்து ஆட்களை உள்ளே அனுப்புவோம், இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு. இது மக்களே இதை விரும்ப மாட்டாங்க போல. காஷ்மீர் மக்களே இதை விரும்ப, அதை காஷ்மீர் மக்கள் விரும்புறது இல்லை. அவங்க காஷ்மீர் மக்களே பாகிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து இதுதான் தன்னாட்சி தான் கேட்குறாங்க. அவங்களுமே தனி நாடு கேட்கல. அவங்க வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அதை வந்து இங்கே யார் எதிர்க்கிறாங்கன்னா, இங்கே காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கல. அதை காங்கிரஸே பிஜேபி 15 வருஷமாக தானே ஆட்சியில் இருக்குது. அப்போ ஏற்கனவே தன்னாட்சி அதிகாரம் பெற்றவங்கள பிஜேபி வந்து அதை பிடிக்கிட்டாங்களா? தனி மாநிலமாக தான் உடச்சிருக்கானே தவிர வேறு எதுவும் அங்கே பெருசாக பண்ணலை. ஏற்கனவே காங்கிரஸ் பண்ணது தான் அங்கே அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ காஷ்மீருக்கு வந்து தன்னாட்சி கொடுக்கக்கூடாது, அது ஒரு மாநிலமாக இருக்கணுங்கிறத இங்கே உள்ள காங்கிரஸும் அதை விரும்புகிறாங்க, பிஜேபி அதை விரும்புகிறாங்க. பாகிஸ்தான் விஷயம் அப்படின்னு வரும்போது அதை வச்சு அரசியல் ஆதாயம் அடைவதற்காக பிஜேபி சில விஷயங்கள் செய்யலாம். பட் அதுக்காக நம்ம பாகிஸ்தானை வந்து அவ்வளோ எளிதாக இட போட முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் ஆயின ஒரு மிலிட்ரி. பாகிஸ்தான் மிலிட்ரிங்கிறது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் மிலிட்ரி. அவங்களுடைய அந்த சிஸ்டத்தின் அவங்க தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்தியன் பாகிஸ்தான் ரெண்டு மிலிட்ரிக்குமே பிரிட்டிஷ் ட்ரைனிங் தான் அது. பட் ஒரு சுதந்திர நாடு ஆனதுக்கு பிறகு நம்ம சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நம்ம அதை மாற்றிட்டோம். இந்தியாவில் வந்து இராணுவம் இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினதே ஒரு சரித்திரமே கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை முழுக்க முழுக்க இராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இராணுவத்தை மேற்கத்திய நாடுகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த நிர்வாகத்தை தான் நம்ம விமர்சிக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எவ்வளோ விஷயம் சொன்னீங்க. இருந்தாலும் நான் முஸ்லீம்களை பற்றி கேட்குறேன். இப்போ நிறைய முஸ்லீம்கள் இன்றைக்கி நாம் போடுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எதிர்த்து பேசப்படக்கூடிய பல வீடியோக்களாக இருக்கட்டும், கீழே வந்து முஸ்லீம்கள் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் அதை வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதை என்ன சொல்கிறீங்க? அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% பேர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம்களாக இருப்பாங்க. சரிங்களா? மீதி ஒரு 50% பேர் யாராக இருப்பாங்கன்னா நம்ம தீவு நண்பர்கள், புரியுதுங்களா? ஸ்ரீலங்காவை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் தமிழர்கள், புரியுதுங்களா? அதனால் அவங்களும் தமிழ் செய்தியை பார்த்துட்டு தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, பாரு தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு பாருங்கள் தேசபக்தியே இல்லை, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா பேரும் அதே பேர் தான் இருக்க போகுது, முகமது இஸ்மாயில்னு இருக்கும். ஆனால் அவர் எங்கேருந்து போடுவார், தமிழில் கமெண்ட் பண்ணுவார், ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து பண்ணிகிட்டு இருப்பார். அது வந்து இங்கே வந்து தவறாக சித்தரிக்கப்படுது. இந்திய தமிழர்கள் இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே கமெண்ட்கள் நம்ம பார்க்குறோம். பட் அவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்க நாட்டு, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க நாட்டினுடைய ஒரு பாலிசியிலிருந்து அவங்க அந்த கமெண்ட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அவங்க வேற ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணுறதுனால அந்த நாட்டில் அவங்க தேச துரோகி ஆக மாட்டாங்க. சரி, புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே உட்காந்து ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுனால நாம் வந்து தேச துரோகி ஆக மாட்டோம், புரியுதுங்களா? அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை போடும்போது நம்ம போய் அதை போய் ஆதரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு எப்படின்னா இது இந்தியா 3ஆம் நாடு, புரியுதுங்களா? அப்போ அவங்க அங்கே இருந்துட்டு அந்த கமெண்ட்களை பண்ணுறாங்க. மீதி ஒரு 45% கமெண்ட் இருக்குல்ல முஸ்லீம் பேரில் வந்து, அது வந்து ஃபேக் ஐடிஸு. சரி, அதை பண்ணுறவங்க நம்ம பாஜகவினுடைய ஆட்கள். அவங்க ஐடி விங்க வச்சு முஸ்லீம் பெயர்களில் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கருத்துக்களை போடுவாங்க. இந்த இங்கே இருந்துட்டு ஒரு 5% பேர் பண்ணுறாங்கல்ல, உண்மையாகவே பண்ணக்கூடியவங்க அவங்க தான். அவங்க வந்து எப்படின்னா இந்த பிரச்சாரத்துக்கு ஆட்பட்டவங்க. ஓகே, இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கூடிய பிரச்சாரம், இந்த ஃபேக் ஐடி பிரச்சாரத்துக்கு ஆட்பட்டு ஏன் நம்மளும் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த சரியான புரிதல் இல்லாமலும், அதாவது யாருமே இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது, யாருமே இல்லை எல்லோருமே அவங்க தான் சொல்ல முடியாது, சில பேர் புரிதல் இல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க.